ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார்மேக்கர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் ஆல்மோஸ்ட் கடைசி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 நெருங்கிட்டோம். ஸோ ஃபைனல்ஸில் கொல்கத்தாவோட யார் மோத போகிறான்றதுதான் கேள்வி. ஆர்சிபி 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு ஆர்ஆர் கிட்ட தோத்துட்டாங்க. பட் குடோஸ் டு தெம், வேறு லெவல் பர்ம்பேக், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் குவாலிஃபயர் 2 சென்னையில் நடக்க போகிற மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான ஃபேக்ட் ஆஃப் டேல நம்ம எந்த ஃபேக்ட்டை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம புவனேஸ்வர் குமார் தான். எஸ், அவருக்கு பார்த்தீங்கன்னா சாம்சன் அகேன்ஸ்டாகவும் சரி, பட்லர் அகேன்ஸ்டாகவும் சரி, ஆர்ஆர் டீமுக்கு அகேன்ஸ்டாகவுமே செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு. சின்ஸ் 2014 30+ விக்கெட்ஸ், 35+ விக்கெட்ஸ் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக மட்டுமே எடுத்திருக்காரு. புவி விசஸ் ஆர்ஆர் ஒரு தனி காதல் கதை. பவர் பிளேல அந்த டைம்லலாம் அஹானேவை சொல்லி எடுப்பார். ஸோ ஆர்ஆர் கொஞ்சம் பார்த்துருங்க புவனேஸ்வர் குமார். ஸோ புவி விசஸ் ஆர்ஆர் ஒரு கிரேட் மேட்ச் அப்னே சொல்லுவேன். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் கேட்ட குவிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் காமனான 5 ஃபாரின் பிளேயர்ஸ். அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன், சாம்பா, ஹெட்மேயர், ஷெயின் வாட்சன், டிம் சௌதி, ராஸ் டெய்லர், சாமுவல் பத்தி, ஆரன் பின்ஸ். இந்த ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டி, யுவராஜ் அண்ட் அர்ஷத் குருமூர்த்தி. நம்ம சப்ஸ்கிரைப் மக்கள் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன குவிஸ் கொஸ்டின் கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹூ ஆம் ஐ மாதிரி இதுக்கு இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஐ எம் பிளேயர், இந்தியன் பிளேயர். ஐ எம் அன் ஆல்ரவுண்டர். ஐ பிளேட் ஃபார் இந்தியா under-19. ஐ எம் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் bowl 2 to 3 overs. ஐ பிளேட் ஃபார் ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச். ரேதர் தன் தட் ஐ ஹவ் பிளேட் ஃபார் பஞ்சாப். ஹூ ஆம் ஐ? இதுதான் இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின். உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம் ஆன்சரை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேப்பாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 2 மாதிரி பிச்சு பாட்டாக வச்சு கொடுப்பாங்க, இல்லைனா டிப்பிக்கல் சிஎஸ்கே பிச்சு கொடுப்பாங்க. டிப்பிக்கல் சிஎஸ்கே பிச்சு கொடுத்தா ஆர்ஆரை கையிலே பிடிக்க முடியாது. கேஷவ் மகாராஜ் ஆட வச்சு 3 ஸ்பின்னோட போவாங்க, எஸ்ஆர்ஹெச்சை போட்டு நசுக்கிடுவாங்க. இதே ஃப்ளாட் ட்ராக் எல்எஸ்டி மேட்ச் மாதிரி கொடுத்தா 2 டீமுக்குமே அட்வான்டேஜ். எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் அந்த அட்வான்டேஜ் சொல்லுவாங்க பேட்டிங்கில் கன்சிடர் பண்ணி. ஸோ சென்னை எந்த மாதிரி பிச்சு தரப்போறாங்கன்னு தெரியல. ஃப்ளாட் ட்ராக் கொடுத்தா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, ஆர்ஆருக்கும் இருக்குது. பட் ஸ்பின் பிச் கொடுத்தா எஸ்ஆர்ஹெச் மாட்டிப்பாங்க, ஆர்ஆருக்கு தான் கிளியர் ஃபேவரட்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுதான் பிச்சு பற்றி வியூ. வாங்க ஃபேவரட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். மே மாதம் ஃபுல்லாக ஜெயிக்கவே இல்லை, தோத்துட்டே இருந்த டீம் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஃபேவரட் அண்டர்டாக்ஸாக போனாங்க. பட் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போட்டு பவுலிங்கில் அசத்திட்டாங்க. பேட்டிங் சின்ன லெட்டப் இருந்தது, பட் ஃபைனலி ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. பட்லர் இல்லாமல் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபேவரட்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ இந்த தடவை எஸ்ஆர்ஹெச் ரிவர்ஸ் என்கவுண்டரில் 1 ரனில் தோத்தாங்க. அது ஒரு நெயில் பேட்டிங் மேட்சாக இருந்தது. ஸோ ஆர்ஆர் இந்த தடவை என்ன பண்ணுவோன்னு போய் பார்ப்போமே. ஸோ அவங்க லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் ஒன் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டாம் கோலர், கேட்மோர், சாம்சன், ரியான் பராக், த்ரூ ஜுரேல், ரோமன் போல், அஸ்வின், போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான், சஹல். இம்பாக்ட் பிளேயராக உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஹெட்மேர் வருவார். பட் சேப்பாக் பிச்சுன்றதுனால ஹெட்மேர், ரோமன் போல் யாராவது ஒருத்தருக்கு உட்கார வச்சுட்டு கேஷவ் மகாராஜ் ஆட வாய்ப்பு இருக்குது, டெஃபினட் சான்சஸ் இருக்குது. கன்சிடரிங் ஸ்பின் பிச் கொடுத்தா மகாராஜ் ஆடுவாங்க, இல்லை ஃபேட் டேக் தான் கொடுத்தா கன்ஃபார்ம் ஹெட்மேர், போல் 2 பேருமே ஆடுவாங்க. இதை தாண்டி ஆர்ஆர் எனக்கு எந்த சேஞ்சும் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அவங்க பேட்டிங் என்னது போகுமே. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபைனலி ஃபார்முக்கு வந்துட்டான்னு சொல்ல முடியாது, பட் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அவர் பேட்டிங்கில் தெரியுது. லாஸ்ட் மேட்ச் ஒரு 45 அடிச்சார் ஆர்சிபி கூட, பட் அது பத்தாது, கொஞ்சம் பயந்து தான் ஆடுறாரு. வேர்ல்டு கப்புக்கு வேறு வராரு. ஸோ ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் போனோம். புவனேஸ்வர் குமார் அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு, கமின்ஸ் ஆடிடுவார் நம்புறேன். பட் புவி கிட்ட அவர் மாட்டிப்பாரு. டாம் கோலர், கேட்மோர் இல்லாதனால, பட்டர் இல்லாதனால டாம் கோலர், கேட்மோர் மேலே தான் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். அவர் ஓப்பனிங்லேயே ஜெய்ஸ்வால் ஒரு அட்லீஸ்ட் 40+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணணும். சஞ்சு சாம்சனுக்கு இது ஒரு கீ மேட்ச். எஸ்ஆர்ஹெச் எங்கஸ்டாக ஒரு நல்ல மேட்சப் இருக்குது, நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ அவர் ஒரு 50 போட்டே ஆகணும். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அடிச்சு கொடுத்தா தான் ஃபைனலுக்கு போக முடியும். இந்த சைடு டாம் கோலர், கேட்மோர் கொஞ்சம் புதுசு. ஜெய்ஸ்வாலே ஃபார்மில் இல்லை. இவர் வந்து பட்டா பாக்கியம் பார்ட்டியில் எங்கே நானும் இவர் கொஞ்சம் பயந்து ஆடுறாரு. ஜெய்ஸ்வால் மாதிரி தான் ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வாலுமே அக்ரெசிவ் பிளேயர், இவருமே அக்ரெசிவ் பிளேயர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் புவனேஸ்வர் குமார் கிட்ட மாட்டிக்காமல் இருக்கணும்னா, யாராவது ஒருத்தர் டமால் டூமில் அடிக்கணும். 2 பேரும் ஸ்லோவார்னா கன்ஃபார்ம் மாட்டிப்பாங்க. ஸ்விங் இல்லைனாலும் மேபி அவர்கிட்ட மாட்டிக்கலாம். மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரியான் பராக், ஓ மை காட் வாட் அ பிளேயர், கோ வின் ஆர் கோ ஹோம். அவர் ஸ்டேட்மெண்ட் அவருக்கு சூப்பராக செட் ஆச்சு. மேட்சை சூப்பராக முடிச்சு கொடுத்தார் ஆர்சிபியோட. இந்த வருஷம் அவர் கான்ஃபிடன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. குமார் சங்கக்காரன் டீம் அவர் நம்பர் 4 பேக் பண்ணதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். யாருன்னு ஸ்டெல்லர் ஆஃப் த சீசன், நம்பர் 4 அதிகமான ரன்ஸ் அடிச்ச இந்தியனில் ரிஷப் பண்ட் கீழே வந்துட்டார். இன்னொரு 20 ரன்ஸ் வச்சா ரிஷப் அந்த மேலே போடுவார். ரியான் பராக் அவர் அவுட் ஆகிறது கஷ்டப்படுவாங்க எஸ்ஆர்ஹெச். துரு ஜுரேல் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அவருக்கு பதிலாக நான் சுபம் டூபே ஆட வைப்பேன். பட் இவங்க என்ன பண்ணாமன்னு தெரியல. சுபம் டூபே லெஃப்ட் ஹேண்டர் நல்ல அட்வான்டேஜ், ஜுரேல் உட்கார வைக்கலாம். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபினிஷிங் பக்கம் போனேன்னா ஷிம்ரான் ஹெட்மேர் அண்ட் ரோமன் போல் ஒரு டெட்லி டுவோ. நீங்களே பார்த்துருப்பீங்க ஆர்சிபி மேட்ச்சில். ஹெட்மேர் வந்தார், சின்ன கேமியோ தான், 23 ரன் 10 பால் அடிச்சு குத்துட்டு போயிட்டே இருந்தார். போவலும் அடிச்சிருவார். ஸோ இவங்க 2 பேர்கிட்ட பவர் இருக்குது. பட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக 2 பேருமே கொஞ்சம் வீக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஸ்பின்னர்ஸே இல்லை. ஃபாஸ்ட் பவுலிங் கமின்ஸ், புவி, நட்ராஜன். ஸோ லாஸ்ட் டைம் இவங்க ஆடும்போது நட்ராஜன் கிட்ட அவுட் ஆனாங்க. போவல் லாஸ்ட் பால் அவுட் ஆகிட்டார் புவி கிட்ட. ஸோ இந்த தடவை என்ன நடக்க போகுது, சேப்பாக் பிச்சில் ஃப்ளாட் ட்ராக் கொடுத்தா 2 பேரும் அடிச்சிடுவாங்க. ஸ்பின் பிச் கொடுத்தா இவங்க 2 பேர் ஸ்பின்னர்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ அவள் தான் ஆர்ஆரோட பேட்டிங். பட் அடிச்சு கொடுத்துருவாங்க நம்புறேன். சின்ன டார்கெட்டாக இருந்தால் ஸ்பின்னர்ஸ் தாங்க கீ. சேப்பாக்கில் ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலும் சரி, ஸ்பின் பிச்சாக இருந்தாலும் சரி, ஸ்பின்னர்ஸ் போடுற 8 ஓவர் தான் மேட்ச் டிசைட் பண்ண போது. அஸ்வினாக இருக்கட்டும், சஹலாக இருக்கட்டும், ஆர்ஆர் சிஎஸ்கே மேட்ச்சில் சூப்பராக போட்டாங்க. ஸோ அந்த
மாதிரி போட்டால் SRH கன்ஃபார்ம் மாட்டிப்பாங்க. ஏன்னா அவங்க பேட்ஸ்மேன் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அந்தளவு பெட்டர் பிளேயர்ஸ் கிடையாது. அஸ்வின் ஃபைனலி பேக் டு ஃபார்ம், சஹல் கொஞ்சம் ஃபார்ம் வரணும். 2 பேரும் 8 ஓவர் சேர்ந்து 50 ரன் இல்லை 60 ரன் கீழே கொடுத்தா ஒரு போனஸ்னே சொல்வேன். ஃபாரின் பவுலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சூப்பராக மேலே போட்டு கொடுத்துறாரு. 3 ஓவர் RCB திணற விட்டார் மேட்ச்சில். அந்த மாதிரி SRH கிட்ட போடணும். ஹெட்டில் அபிஷேக் சர்மா யாரையா ஒருத்தர் போல்ட் எடுத்துட்டாலே ஆல்மோஸ்ட் பாதி மேட்ச் கையில், அதுக்கப்புறம் ததிக்கினத்தோம் தான். ஸோ இந்த சைடு கேஷவ் மகாராஜ் ஆட வைப்பாங்களா எனக்கு தெரியல. ஸ்பின் பிச் கொடுத்தா மேபி ஆட வைக்கலாம். ஆண்ட்ரே பர்கர் ஆட வாய்ப்பு இல்லை. ஸோ கேஷவ் மகாராஜ் ஸ்பின் பிச் கொடுத்தா யோசிப்பாங்க ஆடுறதுக்கு. இல்லைனா அதே ஹெட்மேயர் போவல் போல்ட் தான் போவாங்க. பட் போல்ட் அப் ஃப்ரண்ட் ஒரு 2 விக்கெட்டில் 1 விக்கெட் எடுக்கணும். டெத்தில் 1 விக்கெட் எடுத்தால் RRக்கு மேட்ச் கையிலனே சொல்லுவாங்க. இந்தியன் பவுலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா குல்தீப் சேன் ஆட வைக்க போகிறதுல ஆவேஷ் கான் என்னன்னு தெரியல, ஹிட் ஆர் மிஸ் தான் இருக்கார். 2 ஓவர் நல்லா போட்டால் 2 ஓவர் அடி வாங்குவார். பட் அந்த 2 ஓவர் நல்லா போடுவார் அவருக்கே தெரியாது. லாஸ்ட் டைம் RCBயோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 ஓவர் அடி வாங்க, செகண்ட் 2 ஓவர் நல்லா கம்பேக் கொடுத்தார். ஸோ ஆவேஷ் கான் இஸ் ப்ராபபிள் டெத் பவுலர்னே சொல்வேன். நல்லா ஸ்லோயர் ஒன் யூஸ் பண்ணுறாரு, மிக்ஸ்அப் பண்ணுறாரு, டெத்தில் நல்லா போகிறார். ஸோ ஆவேஷ் கான் வந்து SRH பேட்ஸ்மேனாக கண்டெயின் பண்ணுவாரான்னு பார்ப்போம். டெத்தில் சந்தீப் சர்மா என்னன்னு தெரியல, லாஸ்ட் 2 மேட்சாக வேவடாக இருக்காரு. ஸ்விங்கு கிடைக்காதனால அடிச்சிடுறாங்க. ஸோ சந்தீப் சர்மா ஸ்விங் இல்லைனாலும் டைட்டாக போட்டு கண்டெயின் பண்ணுவோம். ஹெட் அபிஷேக் சர்மா இல்லைனா அடிச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் RR பற்றி பேசுவேன். இப்போ வாங்க SRH பற்றி பேசுவோம். சன்ரைசர்ஸ் ஒரு பொட்டலமானாங்க கொல்கத்தா கிட்ட. 160 170 ஆட் ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அதுவும் 13 ஓவர்லேயே கொல்கத்தா சேஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் ஒன்றுமே இல்லாதனால பிரித்து மெஞ்சிட்டாங்க. ஸோ SRHக்கு லாட்ஸ் ஆஃப் ட்ரபிள்ஸ் கோயிங் இன் சென்னை. ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் இல்லை, பேட்ஸ்மேன் ரொம்ப சென்சிபிளாக ஆட மாட்டுறாங்க, பவுலர்ஸ்க்கும் ஒன்றுமே சப்போர்ட் இல்லாதனால SRH இப்போ ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பிளேயர்லாம் லாஸ்ட் மேட்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அஹமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், விஜயகாந்த், வியாஸ்காந்த், அதுக்கப்புறம் வந்து நட்ராஜன், இம்பாக்ட் பிளேயர் சன்வீர் சிங் வந்தாங்க. நான் அந்த 2 சேஞ்ச் டெஃபினட்டாக பண்ணுவாங்க. விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸும் அந்த சன்வீர் சிங் பதிலாக இம்பாக்ட் பிளேயராக ஏதர் வாஷிங்டன் சுந்தர் ரவுனாத் கட் ஆட வைப்பேன். ஸ்லோ சேப்பாக்கில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக போட ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ஸ்லோ இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒன்று வாஷியில் ரவுனாத் கட் ஆடி ஆகணும். கிளென் பிலிப்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். வியாஸ்காந்த் சின்ன பையன், அவரை நம்ப முடியல. ஸோ பேட்டிங் பக்கம் போவோமே, டிராவிஸ் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா யாராவது ஒருத்தர் பவர் பிளேயில் நின்று ஆடணும் 6 ஓவர். நான் அதுதான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன். 2 பேரும் அவுட் ஆகிட்டா SRH 99% தோற்றுருவாங்க. அன்றைக்கி அதுதான் ஆச்சு. ஸோ இப்போவும் சொல்கிறேன், போல்ட்டு கிட்ட 2 பேர் யாராவது ஒருத்தர் அவுட் ஆனால் கூட ப்ரெஷர் ஆகாமல் யாராவது ஒருத்தர் பவர் பிளேயில் நின்று ஆடணும். 30-40 அடிச்சாலும் பரவாயில்ல, பின்னாடி பேட்டிங் இருக்குது SRHக்கு. எஸ்பெஷலி கமின்ஸ் நம்பர் 9 வந்து ஆடுறாரு. ஸோ அதனால SRHல ஹெட் ஆர் அபிஷேக் லாஸ்ட் டைம் ஹெட் நல்லா ஆனார். RR கிங்ஸ் எந்த ஒரு ஆடுவார்னு சொல்ல முடியாது. பட் யாராவது ஒருத்தர் ஒரு 50 போடணும், ஆர் அட்லீஸ்ட் ஒரு 8th 9th ஓவர் அட்லீஸ்ட் பவர் பிளே தாண்ட இருக்குமா ஆடினா தான் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நிதிஷ் ரெட்டி இப்போ நல்லா ஆடுறாரு பேக்கில், திரிபாட்டியும் நல்லா ஆடுறாரு. ஸோ ஹெட் ஆர் அபிஷேக்கில் யாராவது ஒரு 50 தான் நடக்கும். 2 போட்டால் கையில் மேட்ச் SRHக்கு. ராகுல் திரிபாதி ஒரு லேட் ஃபார்ம் வந்திருக்காரு. பஞ்சாபோட ஒரு ஆட் 30, அதுக்கப்புறம் கொல்கத்தாவோட ஒரு மேசிவ் 50. பட் பாவங்க அந்த டக் அவுட்லேயே உட்காந்துட்டார், பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்காவது ராகுல் திரிபாதி நாளைக்கு மேட்ச் நல்லா ஆடணும் நான் ப்ரே பண்ணுவேன். செம்ம டேலண்ட்டு, கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் ராகுல் திரிபாதி RR கைன்ஸ்டாக நல்ல இது, ஒரு ஃபார்மர் RR பிளேயர் வேறு. ஸோ பாப்பா அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார். போல்ட்டு சந்தீப் சர்மா எப்படி டேக்கிள் பண்ண போகிறார். ஒரு 30 ரன்ஸ் வச்சா அது ஒரு பாசிட்டிவ். ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போனீங்கன்னா நிதிஷும் சரி, ஷபாஸ் சரி, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் KKR மேட்ச்சில். பட் ஹோப் அதெல்லாம் மறந்துட்டு இந்த தடவை ஆடுவாங்க. அண்ட் ஆல்சோ நிதிஷ் ரெட்டி பேட்டிங்கில் ஒரு 30-40 சிப்பின் பண்ணார். லாஸ்ட் டைம் RR கைன்ஸ்டாக 70 அடிச்சார், மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட RR நினச்சி பேட்டிங் ஆடணும். பவுலிங் அவர் அடிச்சிடுறாங்க, பட் அவர் பார்த்து போடணும். ஷபாஸ் அஹமதை ஏன் ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல SRH. பேட்டிங்கும் எதுக்கு அவர் இங்கே மாற்றி அனுப்புகிறாங்க. பவுலிங் ஒரு ஓவர் கூட கொடுக்கல KKR மேட்ச்சில். அவர் நம்பி கொடுங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நல்லா போடுவார், எக்கனாமிக்கலாக போடுறாரு. ஸோ ஷபாஸ் அஹமதை SRH ட்ரஸ்ட் பண்ணணும். அவர் ஒரு ஸ்பின்னர் தான், 2 ஓவர் தள்ளணும் பேட்டிங் ஆனாலும். பட் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஃபினிஷிங் பக்கம் வந்தீங்கன்னா அப்துல் சமாத் எல்லா மேட்சும் அவர் அடிச்சு கொடுக்க முடியாது. ஹென்ரி கிளாஸும் சரி, அப்துல் சமாத் சரி, எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. ஹென்ரி கிளாஸன் லாஸ்ட் மேட்ச் சென்சிபிளாக ஆடினா 200 வந்திருக்கும் SRH, பட் விட்டாங்க. ஸோ கிளாஸன் சென்சிபிளாக ஆடி ஒரு 40-50 அடிக்கணும். RR அகைன்ஸ்டாக அஸ்வின் சஹல் கிட்ட மாட்டிக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அப்துல் சமாத் RR அகைன்ஸ்டாக நல்லா ஆடி இருக்காரு இந்த பாஸ்ட். போல்ட்டு சந்தீப் சர்மாவே அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். SRH ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் டெஃபினட்டாக 200 மேலே அடிச்சா தான் சேஃபு. செகண்ட் பேட்டிங் இருந்தால் ஒரு 180 க்ளோஸ் உருட்டணும், அதுதான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் அப் எனக்கு ஒரு மேஜர் கேள்வி இருக்குது. கிளென் ஃபிலிப்ஸையே SRH யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் பேட்டிங்கில் சூப்பராக ஃபினிஷிங் கொடுப்பாரு, பவுலிங்கில் ஏமாற்றி 2-3 ஓவர் தள்ளி லாஸ்ட் பண்ணல. சேப்பாக்கில் ஒரு டிப்பிக்கல் பிளேயருங்க, இவர் ஆட வைக்கணும். அங்கே விஜயகாந்த் வியாஸ்காந்த் உங்களுக்கு பேட்டிங் தர மாட்டார், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பின்னர். பட் கிளென் ஃபிலிப்ஸ் ப்ராப்பர் ஆஃப் ஸ்பின்னர், கையை சுற்றி 2-3 ஓவர் ஏமாற்றுவார். பேட்டிங்லும் 20-30 ஆகணும். இவர் ஆட வச்சே ஆகணும் SRH, இல்லைனா மாட்டிப்பாங்க. பேட் கமின்ஸ் ஒரு மாதிரி 50-50 தான் இந்த சீசன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேப்டன்சியும் பண்ணார், பவுலிங்லையும் சூப்பராக பண்ணியிருந்தார். இப்போ செகண்ட் ஹாஃபில் அப்படியே
அப்படியே கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. கேப்டன்சி நல்லா பண்ணாலும் பவுலிங்கில் 30-40 தான் கொடுக்குறாரு. ஸோ அவர் அந்த ஸ்லோயர் பவுன்ஸை தவிர வேறு வேரியேஷன் எடுத்துன்னு வரணும். அதை மட்டுமே நம்ப முடியாது கமின்ஸ். பால் ஸ்விங்காக ட்ரை பண்ணணும், இல்லையா ஃபாஸ்ட் பவுன்சர் போடணும், யாருக்கு போடணும் அந்த ஸ்லோயர் பவுன்சர் அந்த ஸ்லோயர் ஆஃப் கட்டர் நம்பியே இருக்கார். ஸோ பேட் கமின்ஸ் அஸ் அ கேப்டன் ஹேவ் டு ஸ்டெப் அப். ஆர்ஆருக்கு அகேன்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 1-2 க்ரூஷியல் 2 விக்கெட்டாவது எடுத்தால் தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கேப்டன் நம்பிக்கை வரும், டீமுக்கும் நம்பிக்கை வரும். இந்த சைடு பவுலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணிடுறாங்க. மேட்ச் 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. எக்கனாமிக்கலாகவும் போகிறார். அண்டர் 10 போகிறது எக்கானமி. அவர் வந்து டெத் ஓவர்ஸில் எப்படி ஆர் ஆட போகிறாங்கன்னு தெரியல. புவனேஸ்வர் குமார் தாங்க கீ. புவனேஸ்வர் குமார் சாரா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி செம்ம இது மேட்ச் அப் அது. போன தடவை பார்த்தீங்கன்னா சருக்குன்னு போட்டு பவர் பிளே 2 விக்கெட் எடுத்தார். டெத்லையும் சூப்பராக போட்டார். ஸோ புவனேஸ்வர் குமார் சாரா செம்ம மேட்ச் அப். ஒரு 2-3 விக்கெட் புவி எடுப்பாரு நம்புறேன். பட் எல்லா டைமும் நடக்காது. பட் புவி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். உனத்கட் ஆட வைக்க போகிறாங்களான்னு தெரியல. பட் சேப்பாங்கனால ஆட யோசிக்கலாம். இல்லைனா வாஷிங்டன் இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தர் தான் ஆட போகிறாங்க. ஸோ புவி ஆர் நட்டு சேர்ந்தாப்புல ஒரு 50 ரன் கீழே கொடுக்கணும், 2-3 விக்கெட் எடுக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மயாங்க் மார்க்கண்டே நான் கன்ஃபார்ம் ஆட வைப்பேன். பட் யாருக்கு போல அதுதான் கேள்விக்குறி. பிகாஸ் நீங்கள் வாஷிங்டன் சுந்தர் ஆடணும், மார்க்கண்டே ஆடணும், கிளென் ஃபிலிப்ஸும் ஆடணும்னா டீமில் எத்தனை சேஞ்சஸ் பண்ண முடியும், அது கஷ்டம். ஸோ எதர் வாஷிங்டன் அண்ட் மார்க்கண்டே யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியாது. யார் சென்னையில் சேப்பாக்கில் ஆட வைக்க போகிறாங்க தெரியல. எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட். நானும் தான் வாஷிங்டன் போவேன். மார்க்கண்டே லெக் ஸ்பின்னர்னு ஒத்துக்கிறேன். பட் அவர் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணதால் அடிச்சிருவாங்க. விஜயகாந்த் வியாஸ்காந்த் மேலே நான் கூட சொல்ல மாட்டேன். யங்ஸ்டர் இப்போ தான் கற்றுக்கிறாரு. ஸோ அவருக்கு போல நான் வாஷிங்டன் சுந்தர், கிளென் ஃபிலிப்ஸ் போவேன். ஷபாஸ் அஹமது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ அதனால் 3 பேர் போகலாம். ஸோ மயாங்க் மார்க்கண்டே ஆப்வியஸ்லி வெளில தான் உட்கார வைப்பாங்க. அப்படி இல்லை சர்ப்ரைஸாக வாஷிங்டன் ஆட வைக்கலாம், மார்க்கண்டே ஆட வச்சாலும் ஆடக்கலாம், என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அவ்வளோதான் மக்கள். எஸ்ஆர்ஹெச் பற்றியும் நம்ம பேசிட்டோம். இப்போ கீ மேட்சஸ் பற்றி பேசுவோம் வாங்க. ட்ரெண்ட் போல்ட் ஸ்டாவிஸ் அட் த ஸ்டார்ட் ஆஃப் ஓப்பனிங் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா அபிஷேக் சர்மா ஒரு நல்ல பேட்டில். மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா சஹல் அண்ட் அஸ்வின் வர்சஸ் நிதிஷ் ரெட்டி 90 கிலோஸ் போன தடவை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெத்தில் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் பேட்ரிக் கமின்ஸ் அண்ட் அப்துல் சமோத் நல்ல பேட்டிலாக இருக்கும். பட் இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஜெயஸ்வால் அண்ட் ரியான் பராக் நல்ல பேட்டில் இருக்கும். புவனேஸ்வர் குமார் சஞ்சு சாம்சன் பராக் அண்ட் நட்ராஜன் போல் அனுப்பேன். இந்த பேட்டில் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ப்ரிடிக்ஷன் டைம் மக்களே. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன நான் சொல்கிறேன்னா, சேப்பாக் பிச்சு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலும் சரி, ஸ்பின் பிச்சாக இருந்தாலும் சரி, ஆர்ஆருக்கும் சரி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சரி அட்வான்டேஜ் தான். ஸ்பின் பிச் கொஞ்சம் ஆர்ஆருக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருந்தால சேப்பாக்கில் ஆர்ஆருக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறேன். ஸோ ஆர்ஆர் 55, எஸ்ஆர்ஹெச் 45 தான் என்னோட ப்ரிடிக்ஷன். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்ஆர் ஒரு ஈஸி வாக்கு இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக போய் ஜெயிப்பாங்க நம்புறேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் 1 வீக்கில் வரப்போகுது. அதுக்கான எல்லா டீம்ஸோட ப்ரிவ்யூ, ஸ்குவாட் அனாலிசிஸ், அப்டேட் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க, சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஃபைனல்ஸ் ப்ரிவியூவில்